தம்பி தெளிவுபடுத்தணும். நம்ம பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரிங்கிறாரு. 2 முறை திரும்ப திரும்ப சொல்றாரு 2 மாநாட்டிலையும். திமுக என் அரசியல் எதிரிங்கிறாரு தம்பி. அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்கு? கொள்கை என்ன, அரசியல். அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இது ரெண்டே எப்படி பாக்குறீங்க? இப்ப பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரினா என் கொள்கை என்னன்னு சொன்னாதான் அது எதிரா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். என் கொள்கை என்ன? பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி, திமுக என் அரசியல் எதிரின்னு சொல்றதே ஒருத்தர் கொள்கையா இருக்க முடியாது. எதனால என் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா? இப்ப நான் சொல்றேன், இந்த நாட்டின் மிக முதன்மையான அமைச்சர் ஐயா அமித்ஷா எங்க ஊர் மதுரையில இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுறது என் எதிரி, என் கொள்கைக்கு எதிரி. இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு அவர் பேசியிருக்கணும். விளங்குதா? நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க எப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க இது மாதிரி மணிக்கணக்கா பல 100 உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். ஏன் அது என் கொள்கை எதிரி? அப்படின்னு மலையை வெட்டிட்டு போவான், அது உங்களுக்கு அரசியலா தெரியாது. மண் அள்ளி விற்பான், அது அரசியலா தெரியாது. தண்ணியை உறிஞ்சி விற்பான், அது அரசியலா தெரியாது. எதையுமே உங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன இதை பிடிச்சிட்டு தொங்குவீங்க. நீங்க யானை போவதை விட்டுட்டு கொசுவை பிடிச்சி அடிச்சுட்டு கிடப்பீங்க. உங்க பிரச்சனை தானே. யானை போயிடும், கொசு உள்ள வரும்போது தடுத்து பிடிச்சி அடிச்சுட்டு இருப்பீங்க. இது ஒரு நோய் தான்.